யார் நிலைத்து நிற்பவர்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யார் நிலைத்து நிற்பவர்? எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 9 இறுதியின் பகுதியில், உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்கள் நிற்க மாட்டீர்கள். அப்ப யார் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்குள் யார் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவரில் யார் நிலைத்திருக்க முடியும்? ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால், உலகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் மீது பற்று இல்லை என்று சொன்னால், ஆண்டவரை சார்ந்திராத ஒரு வாழ்வு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரை நம்பி வாழ்வு நமக்குள் இல்லை என்று சொன்னால், நாம் நிலை பெயர்ந்து விடுவோம், நிலைத்து நிற்க மாட்டோம். ஆகவே தான் மார்க்கு நற்செய்தி 16:16 வாசிக்கிறோம். என்ன வார்த்தை சொல்லுகிறது? விசுவசியாதவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகவான், நம்பிக்கை கொள்ளாதவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான். தண்டனை தீர்ப்பு என்பது தீர்ப்புக்கு பிறகு வர தண்டனை, நரகம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான. அதே வேளையில் அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம். நம்பிக்கையினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்ற பொழுது உயிர்வு வாழ்வு கிடைக்கிறது. நம்பிக்கையை இழக்கின்ற பொழுது நரகம் மரணம் கிடைக்கிறது என்று வாசிக்கிறோம். ஆகவே யார் நிலைத்திருக்க முடியும்? நாம் ஆண்டவரில், ஆண்டவருடைய பணியில், ஆண்டவர் காட்டுகிற வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னால், அவரில் நம்பிக்கை கொண்டவர்களே நிலைத்திருக்க முடியும். நாமும் அவரில் நம்பிக்கை கொண்டவர்களாய் மாறுவோம், வாழுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.